السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين قد خلت من قبلكم سنن فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين هذا بيان للناس وهدى وموعظة للمتقين ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين إن يمسسكم قرح فقد مس القوم قرح مثله وتلك الأيام نداولها بين الناس وليعلم الله الذين آمنوا ويتخذوا منكم شهداء والله لا يحب الظالمين. சதகல்லாஹுல் அலீம். தமிழ். உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் விரைந்து செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றது. அது இறையச்சம் உடையவர்களுக்காகவே தயார்படுத்தப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எவர்கள் என்றால் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். கோபத்தை விழுங்கி விடுவார்கள். மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் இத்தகைய அழகிய குணமுடையவர்களை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டாலும் அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டாலும் உடனே அல்லாஹ்வை நினைத்து அவனிடமே தாங்கள் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வையும் தவிர இவர்களின் குற்றங்களை மன்னிப்பவன் யார்? பெஷக்கல்லா. அவர்கள் செய்த தவறான காரியங்கள் தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டால் அதில் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். உடனே அதில் இருந்து விலகி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்களுக்கு பிரதிபலன் அவர்களின் இறைவனுடைய மன்னிப்பும் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களும் ஆகும். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நன்மை செய்வர்களின் கூலியும் நன்றே. உங்களுக்கு முன்னரும் இப்படி பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றித் திரிந்து இறைவனுடைய வசனங்களை பொய்யாக்குபவர்களின் முடிவு எப்படியானது என்பதை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையையும் தெளிவாக்கக்கூடியதும் சிறப்பாக இறைச்சியமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டியும் நல்லுபதேசமும் ஆகும். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் தோல்வியுற்று காயமடைந்தால் அதன் காரணமாக தைரியம் இழக்காதீர்கள். ஏனென்றால் அந்த மக்களுக்கு இதை போன்றே தோல்வியுற்று காயமடைந்திருக்கின்றனர். இத்தகைய கஷ்டகாலம் மனிதர்களுக்கு இடையில் மாறி மாறி வரும்படி நாம் செய்திருக்கிறோம். ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிவித்து விடுவதற்காகவும் உங்களின் மார்க்கத்திற்கு உயிரை அர்ப்பணம் செய்யும் மாபெரும் தியாகிகள் அவன் எடுத்தறிவிப்பதற்காகவும் இவ்வாறு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. நவுதுபில்லாஹ் மின்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.